அன்புள்ள குழந்தைகளே, அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுந்தரம் யோகக்ஷேமம் புதுச்சேரி வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் ஔவையார் அருளிய ஆத்திசூடி சுளிக்கச் சொல்லேல் பாரதி பித்தன் அவர்களுடைய விளக்கம் எமது குரலில். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழியும் சொல்லாற்றல் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. கேட்பவர்கள் உள்ளத்தை தொடுமாறு சொல்வது சொற்பொழிவுக்கே என்று கருதுவது தவறு. வள்ளுவரும் இதனை பேச்சாளர்கட்கான அறிவுரையாக கூறவில்லை, அமைச்சர்கட்கான அறிவுரையாகவே கூறினார். மற்றவர்கள் மனங்கொள்ளுமாறும் முகஞ்சொலிக்காமல் இருக்குமாறும் சொல்வதற்கு மொழிப்புலமை இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் பயிற்சியும் வேண்டும். யாருக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று அறிவதிலே திறமை வேண்டும். மற்றவர்கள் முகஞ்சொலிக்குமாறு சொல்லலாகாது என்ற மனப்பண்பு எல்லாவற்றிற்கும் அடிப்படையான தேவையாகும். மற்றவர்களின் உணர்ச்சிகளை துச்சமாக கருதுபவரும் இதில் வெற்றி பெற இயலாது. மற்றவர்கட்கு நன்மை பயக்கக்கூடியவற்றை பேசத் தெரியாமல் பேசி கெட்ட பெயர் வாங்கி கொள்பவர்கள் உண்டு. இதமாக பேசி தன் காரியத்தை முடித்து கொள்ளும் திறமைசாலிகளும் உண்டு. உலகியலில் வெற்றி பெற சுளிக்கச் சொல்லாமல் இனிமையாக பேசும் பண்பு அன்றாட தேவையாகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் போக்கிரிகளின் பேச்சை இனியவை குரலில் அடக்கி குழப்பி கொள்ள வேண்டுவதில்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது நடிகருக்கு பொருந்தாதவாறு போல, இனியவை கூறல் என்பது உதட்டிலே தேனும் உள்ளத்திலே நஞ்சுமாக உளவிடும் உளுத்தர்களின் செயலாக குழப்பிக் கொள்வது பிழை. கேட்டமைக்கு நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் எமது அடுத்த காணொளிகளில். வணக்கம்.